கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில தடைகளை நினைத்து சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? இந்த தடைகளை என் வாழ்க்கையிலிருந்து நான் எப்படி எடுப்பேன், இதை எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ திட்டத்தில் தடைகள் வரும், ஆனால் தடைகள் தேவ திட்டத்தை தடுக்க முடியாது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்கள் மீகா 2:13 வாசிச்சிங்கன்னா வசனம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லுதுங்க வசனம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசாயா 43:19 படி கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லை, ஏசாயா 40:4 வசனம் சொல்கிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் வசனம் இருக்குங்க. நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் தடைகளை எடுத்து போட்டிருக்கிறாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் செய்த எல்லா தடைகளிலிருந்தும் யோசேப்பை பிரித்தெடுத்து தேவன் ஒரு உயர்வான இடத்துல வைத்தார். மோசேவோடு கூட தேவன் ஜனங்களை வழிநடத்த அநேக தடைகளை எடுத்து போட்டாருங்க. ரூத்துடைய வாழ்க்கையில் தடைகளை எடுத்து போட்டு ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தினார். ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து ஒரு பெரிய கோலியாத்து என்னும் தடையை உடைத்து கோலியாத்துடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தேவன் கொண்டு வந்தார். பேதுருவுடைய தடையை நீக்கி பேதுருவை தண்ணீரின் மேல் தேவன் நடக்க செய்தாருங்க. பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு தடையை நீக்கி போட்டு சரீரத்தில் அந்த மகளுக்கு ஒரு நல்ல சுகம் தந்தார். வசனம் நீதிமொழிகள் 3:5-6 சொல்கிறதுங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்கள் தடை எப்பேற்பட்டதா இருந்தாலும் எபிரேயர் 4:16 படி நீங்க எங்க வந்து சேரணுமாமா, கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நம்ம தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இப்ப நீங்களும் நானும் ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் சொல்லணும். என்ன அப்படின்னா, உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு நீங்க உறுதியா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்கிறாருங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்றாருங்க. அவர் உங்க பக்கத்தில் இப்ப நிற்கிறார், நின்று உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாருங்க. இப்ப கண்களை மூடி நம்ம ஒரு சிறு ஜெபமாய் சொல்லலாம். ஏசப்பா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருந்தாலும் ராஜா, நாங்க இப்ப வாசித்த வசனத்தின்படி ராஜா, இவங்களுக்கு முன்னாக நீங்க போய் ராஜா கோணலானவைகளை செவையாக்குங்க. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ராஜா, பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே ராஜா, இவங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே என்னென்ன தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. யோசேப்போட வாழ்க்கையில, ரூத்தோட வாழ்க்கையில, ஆண்டவரே தகப்பனே, பேதுருவோட வாழ்க்கையில, மோசேயோட வாழ்க்கையில நீர் எல்லா தடைகளையும் நீக்கியது போல இவங்களோடையும் கூட நீங்க இருந்து ஒரு பெரிய அற்புத சாட்சிகளை எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா 33:3 படி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். காட் பிளெஸ் யூ.